யோசேப், யோசேப், நீ இங்க இருக்கியா? நான் தான் உன்னை இங்க வரவேணான்னு சொன்னேன்ல. பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன். சீக்கிரமா இந்த இடத்த விட்டு போ. யோசேப், தயவு செய்து நான் சொல்றத கவனி. ஐயோ மரியா, உன் கதைகளை கேட்பதற்கு இப்ப நேரம் இல்லை. தயவு செய்து போ. என்னை மன்னிச்சிடு. நான் கடைசியா உன்கிட்ட பேசணும் தான் வந்தேன். தயவு செய்து புரிஞ்சுக்க. என் சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல என் கூட யாராவது ஒத்தாசைக்கு இருக்கணும். இங்க பாரு, என் வயிறு கூட பெருசாயிடுச்சு. இத மறைக்க முடியல. இத பார்த்து எல்லாரும் என்ன ஒதுக்குறாங்க, நிராகரிக்கிறாங்க. நான் எங்க போறது? சொல்றத கேளு. என்னை விட்டு போயிடாத. எனக்கு இருக்கிற கடைசி ஒத்தாசை நீ மட்டும்தான். இது எல்லாத்துக்குமே ஒரே வழி. நீ என்னை ஏத்துக்கினா மட்டும்தான் உண்டு. நீ ஏத்துக்கிட்டா மட்டும்தான் யோசிச்சு என்னால வாழ முடியும். நம்ம 2 பேருமே பாக்கியவாங்க. தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில கட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷத்தை பாத்திரம் தான். இந்த பாக்கியம், இந்த வாய்ப்பு வேற யாருக்குமே கிடையாது. தேவன் நமக்கு தான் இதை கொடுத்திருக்கிறார். தயவு செய்து என்னை ஏத்துக்க யோசி. எல்லாரும் சொல்றது காதுல கேட்டு என்னை தள்ளிடாது. ஐயோ மரியா, உன் கதைகளை கேட்பதற்கு இப்ப நேரம் இல்லை. தயவு செய்து போ. தாவீதின் குமாரனாக யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். என் மனைவி மரியாதை சொன்னது உண்மைதான் போல. நான் தான் அவளை புரிஞ்சுக்காம ஒதுக்கி விட்டேன். இதை நான் எப்படி நம்புறதுன்னு தெரியலையே. இதுக்கு ஒரே வழி, தேவாலயத்தில் இருக்கிற ஆசாரியை சந்திக்கிறது தான். நான் போய் ஆசாரியை பார்க்குறேன். என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. என் மனைவியை நான் எவ்வளோ அவமானப்படுத்திட்டேன். அவள் திரும்பி வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது கூட நான் அவளை ஏற்றுக்கலையே. ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஜனங்களுக்கு தேவ பக்தியே இல்லாமல் போச்சு. எத்தனை முறை சொன்னாலும் ஓய்வு நாளில் மீன் பிடிக்க போயிட்டே இருக்காங்க. அநேக முறை படித்து கொடுத்தோம், ஏற்றுக்கொண்ட மனசு. இவர்கள் தேவ பக்தியில் வளரவில்லை என்று நான் நினைக்கிறேன்.
ஆசிரியத்திலிருந்து யோசேப்பு வந்துகிறார். ஷாலும் ரவி, ஷாலும், சொல்லுங்க. நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதுக்கு பதில் நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் இருக்குது. அதை தயவு செய்து நீங்க தீர்த்து வைங்க. நம்மளுடைய தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஒரு கண்ணியை வைத்து இயேசு பிறப்பார்னு எழுதி இருக்கிறார். தயவு செய்து கொஞ்சம் சொல்லுங்க, ஆராய்ச்சி பண்ணி கொஞ்சம் சொல்லுங்க ரவி. இந்த வாழ்க்கைக்கான முடிவு இதில் தான் இருக்கிறது. ஆமா, இருக்குது. நானும் அதை வாசிச்சிருக்கேன். இதோ கண்டுபிடிச்சிட்டேன். ஏசாயா தீர்க்கதரிசி முன்னமே எழுதி வச்சுட்டாரு. ஏசாயா 7:14 வாசிங்க. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி இப்ப என்ன வாசிச்சீங்க? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? ஒரு கண்ணிகை தானே சொல்லுங்க. அந்த கண்ணிகை வேற யாரும் இல்லை, என் மனைவி மரியாதை. என்ன? மேசியா பிறக்க போறாரா? நாசரேத்லயா? நாசரேத்ல இருந்து ஒரு நன்மையும் வராதே. நன்மை வருமா என்ன? அவர் பேர் வேற இம்மானுவேல்னு சொல்லியிருக்கு. இம்மானுவேல்னா நம்மோடு கூட இருக்கிறான்னு தானே அர்த்தம். எப்படி நாசரேத்ல இருந்து ஒருத்தர் வந்து நம்ம கூட இருப்பாரு? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஏசாயா இத பத்தி தெளிவா எழுதியிருக்காரு. ஒரு கன்னியின் வயிற்றில் இயேசு பிறப்பார் என்று எழுதியிருக்காரு. ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. அது ஒண்ணு மட்டும்தான் எனக்கு புரியுது. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அந்த கன்னிகை உன் மனைவி மரியாள் தான் போல. உலக ரட்சகர் பிறக்க போகிறார் என்று ஏசாயா அப்பவே எழுதியிருக்கிறார். நான் தான் நம்பவே இல்லை. ஐயோ, ஒரு பெரிய பாவி ஆயிட்டனே. உலக ரட்சகர் எனக்கு கொடுத்த பாக்கியத்தை எழுந்துடாம இருக்க நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. சரி, உன் மனைவி எங்க? எனக்கு தெரியல. அவளை நான் காயப்படுத்தி அனுப்பிட்டேன். நம்ம போய் மரியாளோட தாய் தந்தை கிட்ட பேசுவோம். சரி வாங்க, நம்ம மரியாதை தேடுவோம். அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. இருக்கியா? இல்ல, எங்க இருக்க? வாங்க ரவி, வாங்க, உள்ள வாங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வருவது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். நான் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கு. நீயும் உட்காரு. நான் சொல்ல போறது ரொம்ப முக்கியமான காரியம். காது கொடுத்து கேளு. ஏசாயா 7:14 படி ஒரு கன்னியின் வயிற்றுல தான் இயேசு பிறப்பார்னு எழுதியிருக்கு. அந்த கன்னி வேற யாரும் இல்லை, உங்க மகதான். அவ சொன்னது அத்தனையும் உண்மை. இதோ பாரு, யோசேப்பும் இப்ப அதை புரிஞ்சுக்கிட்டாரு. யோசேப்போட சொப்பனத்துல தேவ தூதரே வந்து பேசியிருக்காரு. இதுக்கு மேல நமக்கு வேற என்ன சாட்சி வேணும்? சந்தேகப்படக்கூடாது இலாய். இதுக்கு மேல நீ சந்தேகமே படக்கூடாது. மரியாள் நேர்மையானவர். சரி, அவங்க உங்க வீட்லயா இருக்காங்க? அவங்கள கொஞ்சம் கூப்பிடுங்க. இல்ல, மரியாள் இங்க வரவில்லையே. நான் மரியாதை கோவத்துல பேசிட்டேன்.
இன்னில இருந்து மரியாள் வீட்டுக்கு வரல. மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேனே. உண்மை எது தெரியாம உன்னை நானே கோவப்பட்டு பேசிட்டேனே. யெகோவா தேவனே என்னை மன்னிச்சிடுங்க. இப்போ நம்ம என்ன செய்யறது? சரி, நீங்க போய் மரியாவை தேடுங்க, நான் தேவாலயத்துக்கு செல்றேன். எனக்கு முக்கியமான கூடுகள்